இந்தியாவின் வரலாற்றில் இப்போது ஒரு பொற்காலமாக உள்ளது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு உலகளாவிய தொழில்நுட்ப வரைபடத்தில் இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளது. உலக புகழ்பெற்ற அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களான மெட்டா, ஃபேஸ்புக், அமேசான், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் கூகுள் ஆகிய நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகளை இந்தியாவை நோக்கி திருப்பியுள்ளது. ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் 2025இன் பிரம்மாண்ட பணியமர்த்தல் இந்தியாவின் தொழில்நுட்பத் துறை ஒரு புதிய உத்வேகத்தை பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டின் இறுதியில் வெளிவந்த புள்ளி விவரங்கள் இந்திய தொழில்நுட்ப பணியாளர்களின் எண்ணிக்கையில் ஒரு மாபெரும் பாய்ச்சலை காட்டுகின்றன. அமெரிக்காவின் பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களின் விசா கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் இந்தியாவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஆட்களை சேர்த்துள்ளன. இந்த நிறுவனங்கள் 2025ஆம் ஆண்டில் மட்டும் கூட்டாக 32,000க்கும் மேற்பட்ட புதிய பணியாளர்களை இந்தியாவில் பணியமர்த்தியுள்ளன. இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 18% வளர்ச்சியாகும். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் 18% ஆண்டு வளர்ச்சி என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. அது அந்த நாடு குளோபல் டேலண்ட் ஹப், உலகளாவிய திறமை மையமாக மாறிவிட்டது என்பதற்கான அத்தாட்சியாகும். இந்த அதிகரிப்பின் மூலம் இந்தியாவில் இத்தகைய பெரும் நிறுவனங்களில் பணியாற்றும் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை 2,14,000ஆக உயர்ந்துள்ளது. எக்ஸ்பினோ போன்ற முன்னணி தரவு ஆய்வு நிறுவனங்கள் இந்த வளர்ச்சியானது கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத மிக உயர்ந்த வளர்ச்சி என்று குறிப்பிடுகின்றன. ஒரு காலத்தில் இந்திய இளைஞர்கள் அமெரிக்கா சென்று அங்குள்ள நிறுவனங்களில் பணியாற்றுவதையே பெரும் கனவாக கொண்டிருந்தனர். ஆனால் இன்று அந்த அமெரிக்க நிறுவனங்களே இந்தியாவின் வாசலில் வந்து நிற்கின்றன. இது ஒரு தலைகீழ் மாற்றமாகும். இந்த பணியமர்த்தல் வெறும் எண்ணிக்கையிலான வளர்ச்சி மட்டுமல்ல, இது தரமான மற்றும் உயர் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியாகும். சந்தையில் நிலவும் பொருளாதார சூழல்களுக்கு மத்தியிலும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான தேவை குறையவில்லை. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, AI மற்றும் மெஷின் லேர்னிங் போன்ற துறைகளில் இந்திய திறமையாளர்களின் தேவை 25 முதல் 30% வரை அதிகரித்துள்ளது. இது நிறுவனங்கள் தங்களின் பழைய செயல்பாட்டு முறைகளில் இருந்து புதிய நவீன கால தொழில்நுட்பங்களுக்கு மாறி வருவதை சுட்டிக்காட்டுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் H-1B விசா முறையில் பல கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியது. H-1B விசா என்பது அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டு திறமையாளர்களை தற்காலிகமாக அமெரிக்காவிற்கு அழைத்துச் சென்று வேலை செய்ய அனுமதிக்கும் ஒரு நுழைவுச் சீட்டு போன்றது. இதில் வியப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் விசாக்களில் 70 முதல் 75% வரை இந்தியர்களுக்கே கிடைக்கிறது. 2025இல் கொண்டுவரப்பட்ட மாற்றங்கள் இந்த பாதையில் பெரும் தடைகளை உருவாக்கின. புதிய விசா விண்ணப்பங்களுக்கு $1,00,000 கட்டணம் விதிக்கப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய தொகையாகும். மேலும் விசா வழங்கும் முறையானது முன்னரை போல ரேண்டம் லாட்டரி முறையில் இல்லாமல் அதிக சம்பளம் பெறும் மற்றும் மிக உயர்ந்த திறன் கொண்ட நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் மாற்றப்பட்டது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விளைவு ஏற்பட்டது. அமெரிக்காவிற்கு ஆட்களை அழைத்துச் செல்வது செலவு மிக்கதாக மாறியதால் நிறுவனங்கள் தங்களின் திட்டங்களை மாற்றின. ஆட்களை அங்கே கொண்டு செல்வதை விட நமது வேலையை இங்கேயே இந்தியா செய்வோம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தனர். இதனை பொருளாதார ரீதியாக கோஸ்ட் ஆர்பிட்ரேஜ், அதாவது செலவு வேறுபாட்டு பயன் என்று அழைக்கிறார்கள். அமெரிக்காவில் ஒரு பணியாளருக்கு செலவிடும் தொகையை விட இந்தியாவில் அதே திறமை கொண்ட ஒருவருக்கு செலவிடும் தொகை குறைவு. அதே சமயம் இந்திய திறமையாளர்களின் தரம் உலகத்தரம் வாய்ந்தது. இந்த 2 காரணங்களும் ஒன்றிணைந்து இந்தியாவை தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈர்க்க செய்துள்ளன. H-1B விசா மாற்றங்களின் ஒப்பீட்டு. பழைய விசா முறை விண்ணப்ப கட்டணம் 2,000 முதல் 5,000 அமெரிக்க டாலர். தேர்வு முறை ரேண்டம் லாட்டரி, குலுக்கல் முறை. எதிர்வினை அமெரிக்காவிற்கு ஆட்களை அனுப்பினர். புதிய விசா முறை விண்ணப்ப கட்டணம் $1,00,000 அமெரிக்க டாலர். தேர்வு முறை ஊதிய மற்றும் திறன் அடிப்படையில் இந்தியாவிலேயே கிளைகளை விரிவுபடுத்துகின்றனர். அமெரிக்காவின் கொள்கை மாற்றங்கள் மறைமுகமாக இந்தியாவின் தொழில்நுட்ப துறைக்கு ஒரு வரமாக அமைந்துள்ளன. இந்திய இளைஞர்கள் இனி அமெரிக்காவிற்கு சென்றுதான் சாதிக்க வேண்டும் என்பதில்லை. அமெரிக்க நிறுவனங்களே அவர்களின் அருகிலேயே வந்து வேலை வாய்ப்புகளை வழங்க தொடங்கிவிட்டன. இந்த தொழில்நுட்ப புரட்சியின் இதயமாக விளங்குவது செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகும். அதிக டிமாண்ட் உள்ள தொழில்நுட்பங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI
கணினிகள் மனிதர்களைப் போல பேச, முடிவெடுக்க மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன். மெஷின் லேர்னிங் (ML) இயந்திரங்கள் தாங்களாகவே தகவல்களை படைத்து அனுபவத்தின் மூலம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது. கிளவுட் கம்ப்யூட்டிங் தகவல்களை நமது தனிப்பட்ட கணினியில் வைக்காமல் இணையம் வழியாக பெரிய டேட்டா சென்டர் மற்றும் சர்வர்களில் பாதுகாப்பாக சேமித்து வைப்பது. சைபர் செக்யூரிட்டி இணைய ஹேக்கர்களிடமிருந்து நமது தகவல்களை பாதுகாக்கும் வேலி போன்றது. 2025 நிறுவனங்கள் பொதுவான வேலைகளுக்கு ஆட்களை எடுப்பதை குறைத்துவிட்டன, மாறாக சிறப்பு தகுதி பெற்றவர்களையே தேடுகின்றன. உதாரணமாக, மைக்ரோசாஃப்ட் மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் AI உள்கட்டமைப்பை மேம்படுத்த பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ளன. இந்த முதலீடுகள் வெறும் காகிதத்தோடு நின்றுவிடவில்லை. அவை பிரம்மாண்டமான கட்டிடங்களாகவும் ஆராய்ச்சி மையங்களாகவும் இந்தியாவில் உருப்பெற்றுள்ளன. இதில் கூகுள் நிறுவனத்தின் 2 முக்கிய திட்டங்கள் உலகத்தையே உற்றுநோக்க செய்துள்ளன. கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு நகரில் கூகுள் நிறுவனம் தனது மிகப்பெரிய வளாகத்தை திறந்துள்ளது. 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து பணியாற்றும் வசதி கொண்டது. இதற்கு அனந்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது. சமஸ்கிருதத்தில் அனந்தா என்றால் எல்லையற்றது அல்லது முடிவில்லாதது என்று பொருள். கூகுளின் கனவுகள் மற்றும் இந்தியாவின் திறமைக்கு எல்லையே இல்லை என்பதை இது குறிக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனம் சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் சுமார் 1.25 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளது. இது இந்தியாவின் முதல் மாபெரும் AI மையமாகும். இந்த திட்டத்தின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 1 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஜிகாவாட் அளவிலான மின்சாரத்தை தாங்கும் திறன் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான டேட்டா சென்டர் அமைக்கப்பட உள்ளது. விசாகப்பட்டினத்தை உலக நாடுகளுடன் இணைக்க கடலுக்கு அடியில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் பதிக்கப்பட உள்ளன. இது இணைய வேகத்தை மின்னல் வேகத்தில் உயர்த்தும். அமேசான், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் கோடிகளை இந்தியாவில் முதலீடு செய்துள்ளன. பெரும் நிறுவனங்களின் முதலீட்டு: அமேசான் 35 பில்லியன் அமெரிக்க டாலர், மைக்ரோசாஃப்ட் 17.5 பில்லியன் அமெரிக்க டாலர், கூகுள் 15 பில்லியன் அமெரிக்க டாலர். அமேசான் நிறுவனம் மிகப்பெரிய முதலீட்டாளராக உருவெடுத்துள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவில் தனது இடங்களை விரிவுபடுத்தி வருகிறது. குறிப்பாக ஹைதராபாத்தில் சுமார் 2.65 லட்சம் சதுர அடி பரப்பளவிலான இடத்தை மாதம் 5.4 கோடி வாடகைக்கு எடுத்துள்ளது. 2025ஆம் ஆண்டு இந்திய தொழில்நுட்பத் துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் விசா கட்டுப்பாடுகள் இந்தியாவிற்கு ஒரு ஏணியாக மாறியுள்ளது. மெட்டா, அமேசான், கூகுள் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் முதலீடு செய்திருப்பது நமது இளைஞர்களின் திறமைக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். விசாகப்பட்டினத்தின் கடலடி கேபிள்கள் முதல் பெங்களூருவின் அனந்தா வளாகம் வரை அனைத்தும் ஒரு செய்தியை சொல்கின்றன. இந்தியா இனி வெறும் சேவை செய்யும் நாடு அல்ல, இந்தியா உலகிற்கு புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி தரும் நாடு. வரும் ஆண்டுகளில் இந்தியா ஒரு AI சூப்பர் பவர் செயற்கை நுண்ணறிவு வல்லரசாக இருக்கும்.